நான் முதல்வன் அப்படின்ற ஸ்கீமை பத்தி நெட்ல படிக்கிறப்பவே அது கீழே ஒரு கோட்ஸ் வந்து இருந்துச்சு. அது ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு. கிராமத்துல இருக்கக்கூடியவங்க என்னைக்கு உயர் இடத்துக்கு போறாங்களோ, அதுதான் சமூக நீதி அப்படின்றத கோட் பண்ணி பேசியிருக்கீங்க. நீங்களும் இது மாதிரியான இடத்துல இருந்து வந்தவங்க தான். அப்ப இருந்த காலகட்டத்துக்கும், இப்ப இருக்க காலகட்டத்துக்கும் என்ன சவால் இருக்கிறதா பார்க்குறீங்க? ஒரு ஸ்டூடண்ட் வந்து படிச்சு முடிச்சுட்டோம். நல்லா டேலண்டா நல்லா மார்க் வச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு வேலை இல்ல. அப்படின்ற ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது இல்லையா? அது இந்த ஸ்கீம் எந்த அளவு ஹெல்ப் பண்ணும்? இதுதான் அந்த ஸ்கில்ல குடுத்துர்றோம்ல. இது வந்து அர்பன் காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, இண்டஸ்ட்ரீஸ் நெறைய இருப்பாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டாக் குடுப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில போய் இன்டர்ன்ஷிப் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வசதிகள்லாம் நெறையா இருக்கும், அர்பன் செட்டப்ல. இதே இது ஒரு ரூரல் காலேஜ்ல ஒரு மாணவன் படிச்சான் அப்டின்னா, இந்த அளவுக்கு உண்டான ஒரு ஈக்கோசிஸ்டம் அங்க கிடையாது. பட் இந்த நான் முதல்வன் திட்டம் எல்லாத்தையும் டெமோக்ரடைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்க அர்பன் காலேஜ்ல இருக்கக்கூடிய வசதிகள் ரூரல் காலேஜ்லயும் நம்ம குடுக்குறோம். அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி குடுக்குறோம். அவங்களுக்கும் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் செஷன்ஸ் ஏற்படுத்தி குடுக்குறோம்.